ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இன்னும் சில சகோதரிகளுக்கு வந்துட்டு சிவன்கண் கூடையில் எப்படி நம்ம ஒயர் இன்சர்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 நாட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 நாட்டை விட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி சொருகணும். இது வந்து ரைட் போயிடுச்சுங்களா. இப்போ நம்ம லெஃப்ட் ஒன்று சொருகணும். இப்போ லெஃப்ட்டு திருப்பியும் இந்த மாதிரி ரைட்டு. இதை சிவன்கண் கூட போடுறதுலையே வந்துட்டு கஷ்டமான வேலை சொருகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து கிளாஸ் ஒயரில் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்துட்டு இப்படி தான் சொருகணும். கரெக்டாக எனக்கு ஒயர் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் வந்துட்டு கரெக்டாக எனக்கு 6 அடி எடுத்தேன். 6 அடியில் 20 ஒயர் எடுத்தேன். 22 ஒயர் எடுத்திருக்கேன். பேஸ் வந்து நார்மலாக போட்டு சாதா போட்டிருக்கேன். பேஸு சாதா போட்டுட்டு பாருங்கள் 10 அடிபாகம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் 10 அடிபாகம் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்துட்டு புது செல் வாங்கினதுலேருந்து வீடியோ எப்படி இதில் எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வீடியோ வந்துட்டு எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அது சரியாக எனக்கு மெமரி ஆகலை. பாருங்கள், பழைய செல்லாக இருந்தால் டக்கு டக்குன்னு எடுத்து நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டுருவேன். இந்த செல்லை வந்துட்டு எது எப்படி பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. யாராச்சும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லி கற்றுக்க வேண்டியது தான். அதனால தான் வந்துட்டு எனக்கு வீடியோ போட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், செல்லு வாங்குற வரைக்கும் அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ செல்லு வாங்கினதுக்கப்புறம் அதில் வீடியோ எப்படி போடுறது அப்படிங்கிறது அது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் இன்சர்ட் பண்ணுவேன். ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று இந்த மாதிரி 3வது நாட்டில் இருந்து தான் நம்ம சொருகணும். பாருங்கள், எனக்கு வந்துட்டு அளவு பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு. நான் 6 அடி எடுத்து 10 அடிபாகம் போட்டிருக்கேன். 22 ஒயர்கள் எடுத்தேன். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்க தான் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6க்கு இன்சர்ட் பண்ணலாம். இது குட்டி கூட தானே, அதனால் 6 வரைக்கும் இன்சர்ட் பண்ணால் போதும். 6 நாட் வரைக்கும். பாருங்கள், கூட எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. இதில் எப்படி காமிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. இருட்டாக இருக்குது தானே, பாருங்க. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருட்டாக இருக்குது. இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. சரி, நான் ஃபுல்லாக காமிச்சிட்டு அப்புறம் நான் எடுக்கிற வீடியோ ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கைப்பிடி வந்து நம்ம கையிலிருந்தே போட்டுக்கலாம். நீட்டாக கூடையில் வச்சு தான் போடணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி நீட்டாக கைப்பிடி கையிலிருந்தே போட்டுக்கிட்டு கூடையில் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நான் எப்படி கூடையில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு வந்துட்டு ஒரு கையிலேயே பிடிச்சிட்டு ஒரு கையில் காமிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பாருங்கள், இந்த கூடைக்கு வந்துட்டு நான் இப்போ மேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதோ இப்போ வந்து செல்லு யாராச்சும் பிடிச்சாங்கன்னா நான் நீட்டாக உள்ளே விட்டு நான் நீட்டாக சொருகி காமிச்சிடுவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். ஹேண்டில் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். நீட்டாகவும் இருக்குது. 2 ஹோலும் பாருங்கள், உள்ளே இருக்கிற ஹோலுக்கு அப்படியே நீட்டாக தெரியுதா நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமாங்கிறதுக்கு. இதுதான் கரெக்டு. நம்ம நான் சென்னியும் போட்டுக்கலாம். இந்த ஹோல் வந்து இந்த இதோட ஹோலு அந்த இதோட ஹோலும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். 2க்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்துட்டு நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கூடையே சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.